வணக்கம் குருஜி. நேரம் வணக்கம். வணக்கம் மேம். எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? மேம் நாங்கள் துபாயில் இருந்து பேசுகிறோம். துபாயிலேருந்து பேசுகிறீங்களா? யாருக்காக பார்க்க போகிறீங்க? மேம் என்னோட ஹஸ்பண்டுக்கு மேம். அவங்க பெயர் சொல்லுங்கம்மா. பெயர் ரமேஷ் மேம். அவங்க பிறந்த தேதி சொல்லுங்கள். 28/6/1979. 28/6/1979 பிறந்த நேரம் 12:40 காலை. 12:40 AM. பிறந்த இடம்மா? 12:40 PM. பகல் 12:40 நைட்டு 12:40. கேளு. ஏர்லி மார்னிங் AM சார். அதாவது அம்மா நல்லா இருப்பீங்கம்மா. மிட் நைட்டில் பிறந்திருக்கிறார். 12:40 நள்ளிரவு. ஆமாங்க சார். ஆமாங்க சார். AM. வணக்கம் சார். வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமாக நல்லா இருப்பீங்க. 12:40 மிட் நைட்டு எந்த ஊரில் பிறந்தார்? ரொம்ப நன்றி. தூத்துக்குடியில் சார். தூத்துக்குடியில் பிறந்தார். மீன லக்னமாம்மா. மீன லக்னம், கடகராசி, ஆயிலிய நட்சத்திரமா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். மீன. இப்போ கணவர் வந்து துபாயில் இருக்கிறாரா? துபாயில் அபுதாபியில் ஒர்க் பண்ணுறாங்க. அபுதாபியில் எத்தனை வருஷமா இருக்கிறாரு? இப்போ லாஸ்ட் 2024 நவம்பர் மாறணும். 2024 நவம்பர் மாதம் நவம்பர்ல மாறணும் சார். இங்க அதுக்கு முன்னாடி வேற கண்ட்ரில இருந்தோம் சார். நம்ம வெளிநாட்டில் தான். வெளிநாட்டில் எத்தனை வருஷமா இருக்கிறாரு? வெளிநாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 18-20 வருஷமா இருக்காங்க சார். 20 வருஷமா. கிட்டத்தட்ட 2000 இருக்கிறாங்க. சுக்கிரன்லேருந்து இருக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் கும்ப லக்னமாக இருக்கலாம். 12:40 உங்களுக்கு 12ஆம் இடத்தை சனி பார்த்தாலே வெளிநாட்டு வாய்ப்புகள் இருக்காது. நள்ளிரவில் பிறந்தவங்க எனக்கு என்னமோ தெரியல, என் நேரத்துக்கு பாருங்கள் டெய்லி வர்றதெல்லாம் இந்த மாதிரியான அதிகாலை மிட் நைட்டில் பிறந்ததெல்லாம் தவறான நேரத்தோடு பிறந்தவங்களாக தான் வர்றாங்க. கணவர் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருப்பாரா? இல்லை சார். நான் இருப்பாங்க. ரொம்ப ஒன்று அவர் வந்து இந்த அமைப்பின் அடிப்படையில் கொஞ்சம் ஒரு 40 நிமிஷம் தள்ளி பிறந்திருக்கணும். அதாவது மேஷ லக்கணமாக இருக்கணும். மேஷ லக்கணமாக இருந்தால் தான் வந்து 8-12ஆம் இடங்கள் சுபத்துவமாக வரும். சரி கேளுங்கம்மா, என்ன கேட்கணும்? அதான் சார், நாங்கள் லாஸ்ட் 2024 நவம்பர்ல இந்த வேலைக்கு வந்தாங்க சார். இப்போ இது பிடிக்கல, வேற வேலை சேஞ்ச் பண்ண முடியுமான்னு, கிடைக்குமான்னு கேட்குறாங்க. இப்போ சந்திர தசை நடக்க போகுது. சூரிய தசையை விட சந்திர தசை நல்லா இருக்கும். இவருடைய லக்கணம் வந்து கண்டிப்பாக மீன லக்கணம் கிடையாது. ஒன்று கும்ப லக்கணமாக இருக்கணும், அல்லது ஒரு 40 நிமிஷம் கழித்து பிறந்திருக்கணும். மேஷ லக்கணமாக தான் இருக்கணும். மேஷ லக்கணமாக இருந்தால் சந்திரதசை உண்மையிலேயே மிகப்பெரிய யோகத்தை செய்யும். அப்போ தான் வளர்பிறை அமைப்பில் இருக்கிறாரு. சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறாரு. இப்போ இருக்கிறத விட சந்திரதசை அவருக்கு நல்ல பலன்களை செய்யுமா. அடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்பு ஒரு 40 நிமிஷம் தள்ளி 1 மணிக்கு மேலே 1-1:30க்கு மேலே பிறந்திருந்தார்னு வைங்க. மிட் நைட் இல்லையா? அவர் என்ன லக்கணம் அவர் ஜாதகத்தில் போட்டிருந்தது தெரியுமா உங்களுக்கு? மீன லக்னம் தான் சார் போட்டிருந்தாங்க. மீன லக்னம்னா சரியா இல்லைம்மா. நான் வந்து 50, 40, 45 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்களுடைய ஜாதகம்லாம் நான் வந்து தெளிவாகவே நான் சொல்லியிருக்கிறேன். எல்லாமே ஒரு துல்லியம் இல்லாத தன்மை. தோராயமாக 12 மணிக்கு மேலே பிறந்தான், 1 மணிக்கு மேலே பிறந்தான்னு தான் மிட் நைட்டு ஜாதகங்கள் எல்லாமே. ஏமா இவர் மீன லக்னத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தோடு ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்டு சனி வந்து 12ஆம் பாவகத்தை பாபத்துவப்படுத்தின அன்றைக்கு கண்டிப்பாக 20 வருஷம்லாம் தொடர்ந்து வெளிநாட்டில் இருக்க முடியாது. மேஷ லக்கணமாக இருந்தால் அந்த அமைப்பு உண்டு. அது வந்து உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை வச்சு பொருத்தி பார்க்கும்போதே திருமணம் நடந்தது, அப்பா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆக எது எப்படி இருந்தாலும் சந்திர தசை இவருக்கு யோக தசை. சந்திரன் வந்து உச்சகுருவின் பார்வை. என்னங்கம்மா? வேலையெல்லாம் தாராளமாக மாறலாமா? வேலையெல்லாம் தாராளமாக மாறலாம். அஷ்டமச்சனிலாம் முடிஞ்சு போச்சு. ஆயில்ய நட்சத்திரத்திற்கு பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிற அமைப்பில் அவர் எந்த லக்னமாக இருந்தாலும் தசாபக்திகளின் அடிப்படையில் அவருக்கு சந்திர தசை தான் நடக்க ஆரம்பிக்கும் அல்லது நடந்துக்கிட்டு இருக்கும்.
இந்த அமைப்பில் சந்திர தசை அவருக்கு நல்லதுகளை செய்யும். இனிமே தான் சார் நடக்கும். என்னங்கம்மா? இல்ல ஒரு தடவை பார்த்தப்போ 2026 தான் சந்திரதசை ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க சார். ஆமாம், 2026 ஒருவேளை நான் சொன்ன மாதிரி லக்னம் மாறுச்சுன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் முன்ன பின்ன வரும். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் சந்திர தசை இவருக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் ஆதிபத்திய அமைப்பில் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால மீன லக்னமாக இருந்தால் 5 கூடியவர். ஆனால் அவர் மீன லக்னம் கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக மீன லக்னம் கிடையாது. ஒருவேளை கும்ப லக்னமாக இருந்தால் கூட 6ஆம் இடத்துல உச்சகுருவோடு தான் இருக்கிறார். வெளிநாட்டிலேயே நீடிச்ச அமைப்பில் இருக்க வச்சு பணவரவுகளை நல்லா கொடுப்பார். மேஷ லக்னமாக இருந்தால் அதை விட நல்லா இருக்கும். ஆக கணவருக்கு வரக்கூடிய 10 வருஷம் அந்த சந்திர தசை ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினாலும், ஒருவேளை மேஷ லக்னமாக இருந்தால் அப்படியே 4ஆம் இடத்துல திக்பலமாக இருந்து உச்சகுருவின் இணைவோடு சுபத்துவமாக இருக்கின்ற அமைப்பினாலேயும் பெரிய யோகத்தை செய்வார். 6ஆம் அதிபதியோடு 3ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறதுனால 3 சுபர்கள் அங்கே சேர்ந்திருப்பது, சனி செவ்வாயுடைய தொடர்புகள் ராகுவுடைய தொடர்புகள் எதுவும் சந்திரனுக்கு இல்லாமல் இருக்கிறது நல்ல பெரிய யோகமாக ஒரு 10 வருஷம் யோக காலம். அதுக்கடுத்து செவ்வாய் திசை கூட சுக்கரனோட பிருகமங்கல யோகத்தில் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். ஆகவே கணவருக்கு எந்த லக்னம்ன்ற கவலையை அப்புறம் பார்ப்போம். 17 வருஷம் யோக தசை, தாராளமாக ஒரு வேலையை மாற சொல்லுங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்க சொல்லுங்க. அட்டமத்து சனிலாம் முடிஞ்சிட்டதுனால இனிமேல் நல்லா இருப்பாருமா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம்.